வெல்கம் டு டாப் ஐஎஸ் அகாடமி. தமிழகத்தின் கல்வி நிலை அப்படிங்கிற டாபிக் கீழே இங்கே சங்காலத்தில் கல்வி அப்படிங்கிறது எப்படி இருந்ததுன்னு பார்க்க போகிறோம். பொது ஆண்டு முன் 3ஆம் நூற்றாண்டுலேருந்து பொது ஆண்டு பின் 3ஆம் நூற்றாண்டு வரை நம்ம சங்க காலம் அப்படிங்கிறப்பெல்லாம் பார்ப்போம். அந்த காலத்தில் கல்வி அப்படிங்கிறது வந்து அனைவருக்கும் சமம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆண் பெண் பேதமின்றி அனைவருக்கும் கல்வி அப்படிங்கிறது வழங்கப்பட்டிருக்கு. இது ஜாதி சமயம் பேதமின்றி அனைவருக்குமான கல்வி. கற்கை நன்றி கற்கை நன்றி பிச்சை புகினும் கற்கை நன்றி இளமையில் கல் என்பது முதுமொழி என்ற வார்த்தைகளுக்கு இணங்க கல்வி என்பது வந்து அனைவராலும் பெரிதா போற்றப்பட்டிருக்கு. குரு அப்படிங்கிற சொல்லுக்கான பொருள் கு அப்படிங்கிற எழுத்துக்கு இருள் அப்படிங்கிற மாதிரியும் ரூ அப்படிங்கிற எழுத்துக்கு நீக்கியவர் அப்படிங்கிற பார்ப்போம். இருளை நீக்கியவர் அறியாமையை போக்கியவர் தான் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா குரு. ஆண் பெண் பேதமின்றி அனைவருக்கும் கல்வின்னு பார்த்தோம் இல்லையா. சங்க காலத்துல ஔவையார், முடத்தாம், கண்ணியார், காக்கைப்பாடினியார் அப்படிங்கிற போல 40க்கும் மேற்பட்ட பெண்பார் புலவர்கள் இருந்திருக்காங்க. அதுக்கான சான்றுகளும் இலக்கியங்கள்ல இருக்கு. ஆரம்ப கல்வி மரத்தடி நிழல்களையும் மேல்நிலை கல்வி மடங்கள் மற்றும் விகாரங்களையும் வழங்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தனிச்சிறப்பா இருக்கு. இது போல மேலும் தகவலுக்கு நம்ம சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.